ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தாகேஷ் உங்கள் வஷோவா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம ஊரில் தான் இருக்கோம். ரீசெண்டாக அதாவது பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி பற்றின அப்டேட் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி வெள்ளிங்கிரி டெம்பிள் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சொல்கிறேங்க ப்ரோ. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ் பண்ணுற அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அனௌன்ஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதை பற்றி வெள்ளிங்கிரி வந்து எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ ஸோ அந்த அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மூலியமாக நீங்கள் வரலாம். ஓகே கேஸ், இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, ஸோ எப்போ வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நிறைய பேர் தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரிக்கு 2 நாளைக்கு முன்னாடி இல்லை 2 நாளைக்கு அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, வெள்ளிங்கிரி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு கேஸ் நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 மலை இருக்குது. இந்த 7 மலை ஏறினா தான் அதாவது சுயம்பலிங்கமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்துட்டு வணங்கிட்டு தரிசிச்சுட்டு வர முடியும். ஸோ அவரை பார்க்கறதுக்கு மொத்தம் 7 மலை ஏறணும். ஸோ இந்த 7 மலைகள் எப்படி இருக்கும், ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வெள்ளிங்கிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 மலைங்க. ஸோ 7 மலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதாவது முதல் மலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லிடுறேங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நிறைய வீடியோஸ்லாம், ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா முதல் மலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் அதிகமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மொத்தமாக 4 வருஷம் இந்த மலைக்கு வந்து ஏறியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலைக்கு மொத்தம் 4 வருஷம் போயிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு போகும்போது என்ன ஆச்சுன்னா, அதாவது இதை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் யாராச்சும் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு மலையை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பக்கம் ஸ்டெப்ஸ் இருக்கும், 1500 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல் மலை, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மலை ஏறும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ இந்த முதல் மலை நீங்கள் ஏறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 7வது மலை ஏறிடலாம். அவ்வளோ சூப்பர்பான ஒரு மலை. அதாவது இந்த ஃபஸ்ட்டு மலை படிக்கட்டுகள் அதிகமாக இருக்கும். அதாவது நார்மலாக நம்ம வந்து நடக்க இருக்கும், படிக்கட்டில் ஸ்டெப்ஸாக அது மேடாக இருக்கும் இல்லைங்களா, அது போயிட்டு இருக்கும், கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து மெதுவாக ஏறினீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் போகிறோன்னு சொல்லிட்டு ஆர்வ கோளாறுல அப்படி மேலே ஏறி போனோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக டயர்ட் ஆயிரும். கொஞ்சம் மெதுவாக ஏறினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு மலை முடிகிற இடத்துல என்னென்னா வெள்ளை விநாயகர் கோயில் வருங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலை எண்டு. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு, அதாவது இந்த ஃபஸ்ட்டு மலை ஏறி வந்தீங்களா அந்த டயர்டு எல்லாமே போயிடுங்க. சூப்பராக இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய போகிற வழியில் நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும். அதாவது இந்த வெள்ளை விநாயகர் கோயிலுங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளாக இருக்கும். ஜூஸ் என்னாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெள்ளை விநாயகர் வணிகிட்டு செகண்ட் மலை ஏறுங்க. இந்த செகண்ட் மலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாம்பாடி சித்தர் கோகை, பாம்பாடி சோனை, வழுக்குப்பாறை, இந்த 3 இடம் இருக்குங்க. ஸோ இந்த மலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். முதல் மலை வந்து நம்ம செங்குத்தாக போகும், செகண்ட் மலை அப்படியே ஃப்ளாட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ செகண்ட் மலை ஏறி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அதாவது செகண்ட் மலை எண்டு வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாடி சித்தர் கோகைங்க. ஸோ அந்த பாம்பாடி சித்தர் கோகை வந்துச்சுன்னா செகண்ட் மலை எண்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 3வது மலை ஸ்டார்ட் ஆகும். இந்த 3வது மலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலை ஸ்டெப்ஸாக இருக்கும், செகண்ட் மலை ஓரளவுக்கு ஸ்டெப்ஸுமாக இருக்கும், அப்படியே போயிட்டே இருக்கும், நார்மலான பாதமாக இருக்கும். இந்த 3வது மலையை பொறுத்த வரைக்கும் பாதைகளே இருக்காது. அதாவது செங்குத்தாக இருக்கும். கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா கற்கள்னு சொல்கிறத விட இந்த பாறைகள்ங்க அப்படியே மேலே ஒன்று அடுக்கிற மாதிரி இருக்கும், செங்குத்தாக இருக்கும். இந்த 3வது மலை மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து 4 வருஷம் போயிருக்கேன். அதாவது இந்த 3வது மலை கொஞ்சம் பாதைகள் கொஞ்சம் அவ்வளோ சோதிக்கும். அப்படியே மெதுவாக ஏறி போனீங்கன்னா 4வது மலைங்க. இந்த 4வது மலை போயிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அங்கேருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் சிலையெல்லாம் இருக்குங்க, ஈசா யோகா. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் அந்த ஸ்பாட்டுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஈசா யோகா அதெல்லாம் பார்க்கும்போது எந்த இடத்துல பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 4வது மலை. ஸோ 4வது மலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டர் அப்படின்ற ஒரு சித்திரம் வந்து சமாதியெலாம் பார்க்கலாம். ஸோ ஒட்டர் மலைன்னு சொல்லலாம். ஸோ அதில் அப்படி நடந்து போனால் ஃப்ளாட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4வது மலையும் சரி, இந்த 5வது மலையும் சரிங்க. அதாவது திருநீர் மலைன்னு சொல்லலாம். அதாவது நம்ம நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அந்த மண் இருக்குது பார்த்தீங்கன்னா திருநீர் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டெம்பிள் போகிறோன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஷூஸ் அந்த மாதிரிலாம் போட்டு வர மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து கீழே 3 மலை ஏறி வரும்போது பயங்கர டயர்டாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன கல்லாம் குத்தி, அது இல்லாமல் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒர்க் போகிறோம் இல்லைங்களா, எல்லாம் ஷூ தான் போட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நடக்கும்போது சின்ன கல்லை குத்தி ரொம்ப டயர்டாக இருக்கும். இந்த 4வது மலை அவங்களோட பாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு மேலே நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த திருநீர் மலை அவ்வளோ சூப்பரான மலை. 4வது மலை அப்படியே கொஞ்சமாக அப்படியே மேலே ஏறுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5வது மலை போனால் ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும். அதாவது சிவபெருமான் சுயம்பலிங்கமாக இருக்கக்கூடிய அந்த 7வது மலை. ஸோ அந்த மலையை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வெள்ளிங்கிரி பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. ஸோ எத்தனை டைம் போனாலும் சரிங்க, எனக்குலாம் பார்த்தீங்கன்னா எப்படா ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றதா இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரியல, எனக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் அதாவது லாஸ்ட் டைம் நான் போயிட்டு கீழே இறங்கும்போது இந்த மாதிரி வரக்கூடாது, ஒவ்வொரு டைம் வரும்போது அப்படி தான் நினச்சிட்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அந்த வருஷம், அந்த ஜனவரி, பிப்ரவரி, இந்த மார்ச்
வரும்போது நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆர்வமாக தான் இந்த வருஷமாக இருக்கேன். ஸோ கைஸ் இந்த 5வது மலை அப்படி போயிட்டே இருக்குங்க. போயிட்டு 6வது மலை கீழ் நோக்கி இறங்கும். இந்த 6வது மலையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மலைன்னு சொல்லுவேன். ஸோ அங்கே இருக்க ஒரு சுனை இருக்குது பாருங்கள், வந்து குளிச்சுட்டு 7வது மலை ஏறும்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தைக்காக சொல்ல அவசியமே கிடையாதுங்க. 6வது மலை போய் நீங்கள் குளிச்சுட்டு 7வது மலை ஏறும்போது 6வது மலை சான்ஸே கிடையாது. குளிச்சிட்டிங்கனாவே இந்த 5 மலையிலேருந்து ஏறி வந்து அந்த டயர்ட் செல் எதுவுமே இருக்காதுங்க. சூப்பரான ஒரு மலை. அந்த சுனையில் கண்டிப்பாக குளிங்க. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா போகிறோம் வரோம். ஸோ நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேஸ்ட்டு நம்ம வந்து நிறைய பேர் சோப்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, பிளாஸ்டிக் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக அதை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6 மலை ஏறி 5 மலை ஏறி அந்த 6வது மலை குளிக்கும் போது டயர்லாம் போயிடுது. பட் இருந்தாலும் அந்த இடங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நம்ம சுத்தமாக வச்சுக்கலாங்க. ஸோ அது ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஸோ 6வது மலை வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக குளிச்சுட்டு 7வது மலை ஏறுங்க. 7வது மலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவரை பார்க்குறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவரை மட்டும் கிடையாது, நம்ம வந்து கடவுளை பார்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது. அது சிவபெருமானா சாதாரண ஒரு ஆண்டவரே கிடையாது. ஸோ நம்ம வந்து இந்த உலகத்தை வந்து உண்டாக்குனவர், உருவாக்கியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவரை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஏறிட முடியாதுங்க. கொஞ்சம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடல் வலிமை கண்டிப்பாக சோதிக்கக்கூடிய இந்த 7வது மலை. ஸோ மெதுவாக ஏறி போனோம் அப்படின்னா அங்கே போய் நம்ம வந்து அதாவது சுயம்புலிங்கமாக இருக்கக்கூடிய நம்ம சிவபெருமானை பார்த்துட்டோமே போதும். நம்மளை வந்து இவ்வளோ தூரம் ஏறி வந்த கஷ்டங்கள் எல்லாமே போன மாதிரி மைண்டு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மலையை பொறுத்த வரைக்கும் இந்த பர்சனலாக நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாங்க. இந்த மலை வந்து ஏறும்போது நம்மளுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், ஏதாவது டென்ஷன்ஸ், இந்த மாதிரி ஒர்க் ப்ரெஷர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த இடத்துக்கு போயிட்டோம்னா அந்த ஒரு 8 மணி நேரமோ 10, ஒரு சிலர் வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஏறுவாங்க, சிலர் 4-5 மணி நேரம் அப்படி போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு சூப்பரான ஒரு சிவபெருமான் அங்கே இருக்கார். ஸோ அவரை கண்டிப்பாக பார்க்க போனோம். கண்டிப்பாக இந்த 7வது மலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக ஏறி போனீங்கன்னா பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிவபெருமானை தான் இந்த வருஷம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரிலங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதாவது மகா சிவராத்திரி இருக்குங்களா, அதுக்கு நாளைக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கைஸ், ரொம்ப சிரமமெல்லாம் கிடைக்கும். சிம்பிளாக சொன்னால் ஃபஸ்ட்டு மலை ஸ்டெப்ஸ் இருக்கும், அவ்வளோதாங்க. செகண்ட் மலை அப்படியே போயிட்டே இருக்கும். தேர்டு மலை மட்டும் ஒரு மாதிரி இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்தியாக போகிறீங்க. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா செப்பல் இல்லைனா ஷூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம போகும்போது என்னென்னா அதான் சொல்கிறீங்க, சின்ன கல்லாம் குத்தி ரொம்ப நம்ம ஏறிடலாம், ரிட்டன் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படாதீங்க. இல்லைனா பேக்கில் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சின்ன ஒரு அட்வைஸாக சொல்கிறேன். ஏன்னா ரிட்டனில் வந்து வர முடியாது, இறங்கி வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் சின்ன அட்வைஸ். ஸோ வேணுன்றவங்க பார்த்திங்கன்னா ஷூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கங்க, இல்லைனா விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிவபெருமானை நம்ம வந்து இந்த வெள்ளிங்கிரி இந்த வருஷம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த வருஷம் ஃபஸ்ட் டைம் வர மாதிரிங்கன்னா எந்த ஒரு மைண்டை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பதட்டம், எந்த ஒரு டென்ஷன்லாம் ஈஸியாக வந்துடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கோயம்புத்தூர் வரீங்க, அங்கேருந்து எப்படி இந்த பூண்டி இருக்கீங்க. ஸோ பூண்டின்ற ஸ்டாப் தான், அங்கேருந்தால் பார்த்திங்கன்னா நம்மளோட பயணம், அதாவது ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்பாட் கைஸ், அந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீ அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, ஸோ நீங்கள் எப்படி தயாராகிறது, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் லைவாக நம்ம வந்து போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் யாராச்சும் வர மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் போகிற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு யார் வரவங்க அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இது வந்து சின்ன ஒரு அப்டேட்டுங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக போடுறது இல்லைங்களா. ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு சிலர் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி ஒரு 2-3 பேர் வந்து எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு ஐடியா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மலையோட பாதைகள்லாம் ரொம்ப ஈஸி தான் கேஸ், ஈஸியாக ஏறிடலாம். ஓகே கேஸ், கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவபெருமான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட் வாங்க. ஈஸியாக நம்மளை வந்து மேலே தூக்கி அப்படி கீழே தூக்கி இறக்கி போட்டுருவாரு. ஸோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஓகே கேஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கேஸ், ஓம் நம சிவாய.